விஜய் முதல்வரானால் கிராமம் தோறும் சென்று மக்களை சந்திப்பேன் என கூறியது சாத்தியமில்லை. இபிஎஸ் பிரச்சாரம் திமுக கூட்டணிக்கு கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தரும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தனக்கு விவசாய நிலம் இல்லை என தெரிவித்துவிட்டு நான் ஒரு விவசாயி என கூறுவது சரியா? அவர் என்ன விவசாய கூலியா என அமைச்சர் பெரிய கருப்பன் கேள்வி. தேர்தல் முடிவுக்கு பிறகு 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, இனி 11 தோல்வி பழனிசாமி என பெயரை மாற்றும் நிலை வரும் என அமைச்சர் KR பெரிய கருப்பன் கிண்டல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் KR பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்த போது எங்களது வாக்குறுதிகளை காப்பி அடித்துவிட்டு பிரச்சாரம் செய்யும் இபிஎஸ் திமுக கூட்டணிக்கு கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தரும் என்றவர். முதல்வர் ஸ்டாலினின் நன்மதியால் இத்தேர்தலில் மேலும் கூடுதல் எண்ணிக்கையிலான தொகுதிகளையும் பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். சாத்தான்குளம் சம்பவத்தில் அதிகார துஷ்பிரயோகம் நடந்துள்ளது என எதிர்க்கட்சியாக இருந்த போதே முதல்வர் குற்றச்சாட்டு கூறியிருந்தார். இது உண்மை என்று இன்று நிரூபணம் ஆகியுள்ளது என தெரிவித்தவர், அதிமுக வாக்குறுதிகள் செல்லாத நோட்டுக்கு சமம். விஜய் முதல்வரானால் கிராமம் தோறும் சென்று மக்களை சந்திப்பேன் என கூறியது சாத்தியமில்லை என்றவர், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரமாண பத்திரத்தில் தனக்கு விவசாய நிலம் இல்லை என தெரிவித்துவிட்டு நான் ஒரு விவசாயி என கூறியது சரியா? அவர் என்ன விவசாய கூலியா என கேள்வி எழுப்பினார். தேர்தல் முடிவுக்கு பிறகு 10 தோல்வி எடப்பாடி பழனிசாமியை இனி 11 தோல்வி பழனிசாமி என பெயரை மாற்றும் நிலை வரும் என அமைச்சர் KR பெரிய கருப்பன் கிண்டல் அடித்தார்.